சில குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிறப்பான வணக்கம். மிக முக்கியமான ஒரு வீடியோ அப்படின்னே வந்து சொல்லலாம். பொருளியல், எக்கனாமிக்ஸ் சம்மந்தமா இதில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ பார்க்க போறோம். டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா, மொத்த மதிப்பெண்கள் 90, மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 90 மார்க் 90 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையில தான் ஃபர்ஸ்ட் 20 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் புக் பேக். பொருளாதாரத்தின் தந்தை யார்? உங்களுக்கே வந்து தெரியும்னு நெனைக்கிறேன். ஆடம் ஸ்மித். இத வந்து ஆப்ஷன் வந்து நம்ப ஃபர்ஸ்ட்டுக்கு இதில வந்து பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கு? ஆப்ஷன் சி ஆடம் ஸ்மித் அப்படின்றது கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சி மட்டும் போட்டு நீங்க வந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு மார்க் கிடையாது. ஹாஃப் மார்க் தான் வந்து குடுப்பாங்க. இப்படி ஒட்டுமொத்தமா மொத்தம் 21 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இந்த 21 மார்க்குமே மோஸ்ட்லி புக் பேக்ல இருக்கக்கூடியது தான் வந்து பார்த்தீங்கன்னா, வந்துகிட்டு இருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த ஒரு சூழ்நிலையில தான் இந்த 21 மார்க்கையுமே வந்து நீங்க ஈஸியா அட்டெண்ட் பண்ணிடலாம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா எல்லாமே வந்து புக் பேக் தான். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, பார்ட் 2 வந்து பாருங்க. பார்ட் 2 அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னே வந்து சொல்லலாம். எவையேனும் 7 வினாக்களுக்கு விடையளிக்க அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. அதுல வினா எண் 30க்கு கட்டாயமாக வந்து விடையளிக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஆன்சர் எனி 7 கொஸ்டின்ஸ். கொஸ்டின் நம்பர் 30 இஸ் கம்பல்சரி. ஃபர்ஸ்ட் 24 பண்டகங்கள் என்றால் என்ன? அதன் வகைகளை குறிப்பிடுக. வாட் ஆர் கூட்ஸ்? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நேம் த கிங்ஸ் ஆஃப் கூட்ஸ் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. குறிப்பா ஃபர்ஸ்ட் பண்டகங்கள்னா மீனிங் வந்து எழுதிட்டு, அதுக்கப்புறம் அதனுடைய வகைகள், பண்டகத்தின் வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். அடுத்தது 22 சமநோக்கு வளைகோடுகள் மற்றும் தேவை நெகிழ்ச்சி என்றால் என்ன? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. குறிப்பா 2த்துக்குமே சமநோக்கு வளைகோடுகள் 1 பாயிண்ட்டும், தேவை நெகிழ்ச்சி 1 பாயிண்ட்டும் வந்து எழுதணும். அடுத்ததா 23 உள்ளார்ந்த செலவு, வெளிப்படையான செலவு என்றால் என்ன? டெஃபனிஷன் மாரி 2 மார்க்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். அடுத்தது 24 விற்பனை செலவு என்றால் என்ன? அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. வாட் இஸ் சீலிங் கோஸ்ட்? 25 பகிர்வு என்றால் என்ன? அதன் வகைகள் யாவை? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் மீன்ட் பை டிஸ்ட்ரிபியூஷன்? வாட் ஆர் இட்ஸ் கீன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதுவும் வந்து ஓரளவு ஈஸியா இருக்கக்கூடிய 1 மார்க், 2 மார்க்ஸ்ல நம்ம ஜஸ்ட் ஒரு 1 ஆர் 2 லைன் எழுதினாலே போதும். அடுத்தது 26 தொழில்நுட்பத் தெரிவு பற்றி சென் கூறுவது என்ன? அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இதுவுமே வந்து ஈஸியா ஒரு 2 மார்க் எழுதினாலே போதும். 27 டெஃபினிஷன் பிக்யூஎல் குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஜஸ்ட் இதோடைய அப்சர்வேஷன் எக்ஸ்பேன்ஷன் வந்து எழுதினா போதும். 28 தனியார் மயமாக்கல் என்றால் என்ன? இதுவுமே வந்து ஈஸியா எழுதிடலாம். ஜஸ்ட் ஓன் பாயிண்ட்ஸ் எழுதிவிட்டாலே போதும். ஏதேனும் 3 வறுமை ஒழிப்பு திட்டங்கள் அவை தொடங்கப்பட்ட ஆண்டுடன் எழுதுக. நம்ம தமிழ்நாட்டில் நடந்த ஸ்கீம்ஸ் பத்தியும், இப்போ ஓடிட்டு இருக்க ஸ்கீம்ஸ் பத்தியுமே கூட எழுதலாம். பட் இயர் மென்ஷன் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததா 30 கம்பல்சரி இறுதிநிலை செலவு மற்றும் இறுதிநிலை உற்பத்தி கணக்கிட பயன்படும் வாய்ப்பாடு என்ன? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அடுத்ததா பார்ட் 3 பகுதி 3ல வந்து பார்த்தீங்கன்னா, இதிலும் எவையேனும் 7 வினாக்களுக்கு வந்து விடையளிக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுல கொஸ்டின் நம்பர் 40 இஸ் கம்பல்சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. 31 பாருங்க பயன்பாட்டின் முக்கிய இயல்புகள் யாவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 32 நுகர்வோர் எச்சத்திற்கு மார்ஷலுடைய இலக்கணத்தை தருக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 33 தொழில் முனைவோரின் பணிகள் யாவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 34 காப்டாக்லஸ் உற்பத்தி சார்பு எவ்வாறு விளக்கப்படுகின்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 35 இருவர் முற்றுரிமையின் இயல்புகள் யாவை? ஸ்டேட் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் டியூபாலி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 36 இடர்தாங்கும் லாப கோட்பாடு குறிப்பு வரைக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரைட் எ நோட் ஆன் ரிஸ்க் பியரிங் தியரி ஆஃப் ப்ராஃபிட் கோட்பாடுனா ப்ராஃபிட் அப்படி கேட்டிருக்காங்க. இதில் ஒரு 2 பாயிண்ட்ஸ், அதில் ஒரு 2 பாயிண்ட்ஸ் எழுதிங்கன்னா 3 மார்க். அடுத்தது 37 அறக்கட்டளை கோட்பாடு குறிப்பு வரைக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் த டாக் டைம் ஆஃப் ட்ரஸ்ட் ஸ்லிப் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. 38 தமிழ்நாட்டின் தொழில் கொத்து ஆறினை வந்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க.
தமிழ்நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா எது இண்டஸ்ட்ரி லெவலில் பெருசாக வளர்ந்துக்கிட்டு வரக்கூடிய நிறுவனங்கள் அதை பற்றி எழுதணும். 39 தேசிய ஊரக நல அமைப்பு என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. இதை வந்து நம்ம ஈஸியாகவே வந்து எழுதலாம். அடுத்தது 30 மனித மேம்பாட்டு குறியீடுகள் யாவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. வாட் ஆர் த இண்டெக்ஸ் ஆஃப் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 40 கம்பல்சரி. ஆமாம், 40 கம்பல்சரி, 2 மார்க்கா 30 கம்பல்சரி. லாஸ்ட் பார்ட்டுப்பா, பகுதி 4 அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்க ஆன்சர் ஆல் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 41ல் ஏபி 2 இருக்குது. ஃபஸ்ட்டு ஏல எழுதலாம் அல்லது பி எழுதலாம். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அல்லது ஆர் 2 கொடுத்துருக்காங்க. பொருளியலின் தன்மை மற்றும் எல்லையை விவரிக்க ஃபஸ்ட்டு 41ல் ஏ, 41ல் பி பொருளியலின் உட்பிரிவுகளை விளக்குக. ரொம்ப பிரீஃபாக எழுதணும். அடுத்தது 42 பாருங்க, சம இறுதிநிலை பயன்பாட்டு விதியை விளக்குக. 42ல் ஏ சம இறுதிநிலை பயன்பாட்டு விதியை விளக்குக அல்லது தமிழ்நாட்டின் துறைவாரியான பங்களிப்பு பற்றி விவரிக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 43 முற்றுரிமையில் விலை மற்றும் உற்பத்தி அளவை தீர்மானிப்பதை விளக்குக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அல்லது கடன் நிதி வட்டி கோட்பாட்டை விளக்குக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். 44ல் ஃபர்ஸ்ட் ஏ இந்திய பொருளாதாரத்தின் வலுவான அம்சங்களை விவரிக்க அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமி அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. 44ல் ஏ ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் மீடியத்துக்கு. அடுத்தது 44ல் பி இந்திய நில உடைமை முறைகளை விவரிக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. குறிப்பாக வந்து லேண்ட் சிஸ்டம்ஸ் ஆன் இந்தியா அப்படின்னு வந்து 42ல் பி. அடுத்ததாக 45ல் ஃபர்ஸ்ட் பொருளாதார முன்னேற்றத்தில் சிறு குறு தொழில் நிறுவனங்களின் பங்கினை விவரிக்க. சிறு குறு தொழில்கள்னால் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டோர கடையில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கையேந்தி பவன்லாம் சொல்கிறோம்ல, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சிறு குறு தொழில்கள் அப்படின்னே வந்து சொல்லலாம். இப்பேற்பட்ட தொழில்களுடைய பங்கு என்ன, மக்களுக்கு எவ்வளவோ வந்து பசியாற்றுறாங்க அப்படின்னு ஓன் பாயிண்ட்ஸ் எழுதினாலே 5 மார்க். அடுத்ததான் 45ல் பி எல்பிஜிக்கு எதிரான கருத்துக்களை விவரிக்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பிளைன் த ஆர்குமெண்ட்ஸ் அகெயின்ஸ்ட் எல்பிஜி அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. 46ல் ஏ ஊரக பொருளாதாரத்தின் பண்புகள் விசித்திரமானவை, அதை பற்றி விவாதிக்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க ஓன். அடுத்தது 46ல் பி தமிழ்நாட்டின் சுற்றுலா மற்றும் போக்குவரத்து. சுற்றுலா அப்படின்னா நீங்கள் எதை எடுத்துக்கோங்க, ஊட்டி, கொடைக்கானல், வால்பாறை, தென்காசி, குற்றாலம், கன்னியாகுமரி இதெல்லாம் வந்து சுற்றுலாவில் வந்து போட்டுருங்க. போக்குவரத்து முறை சென்னையுடைய போக்குவரத்து, கிராம போக்குவரத்து கம்பாரிசன் பண்ணிக்கோங்க. அடுத்தது 47AB 47ல் 2 இருக்குது. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அதில் 2மே இம்பார்ட்டன்ட் தான். மொத்த செலவு ஏசி, ஏவிசி, டிஎஃப்சி, ஏஎஃப்சி ஆகியவற்றை கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் கால்குலேஷன் நியூகேஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அது முடியல அப்படின்னா கிராமர் லா கேட்டிருக்காங்க பாருங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னே வந்து சொல்லலாம். கிராமர் விதியை பயன்படுத்தி சமன்பாடுகளின் எக்ஸ் மற்றும் ஒய் உடைய வேல்யூ வந்து ஈக்குவேஷன்ஸ் பை யூசிங் கிராமர் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் எழுதலாம். குறிப்பாக இதில் மொத்தம் 14 5 மார்க் இருக்குது. இந்த 14 5 மார்க்கில் 7 அட்டன் பண்ணால் 35 மார்க்கு, 3 மார்க், 2 மார்க், 1 மார்க் அண்ட் 5 மார்க்கில் ஒரு 30. இது எல்லாத்துக்குமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து கொடுத்துருக்குற நல்லபடியாக வந்து எக்ஸாமை அசால்ட்டாக வந்து நம்ம எழுதிடலாம் அப்படியே வந்து சொல்லலாம் சில குட்டீஸ். என்னைக்கு ப்ரோ எக்ஸாம்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் 12ஆம் தேதி வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து சீக்கிரமாக நல்லபடியாக முடிச்சிடலாம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.